வணக்கம். ஆஹ் அயோத்திதாசர் சிந்தை மொழி பத்தி வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு பிரகாஷ் அண்ணா வந்து சொன்னாங்க. சொல்லி சரி நான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நானும் ரெடி ரெடி பண்ணியிருந்தப்ப நீயும் பேசணும், நீ வந்து இந்த கூட்டத்தில் வந்து ஸ்காலர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தி பேசணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ராஜாங்கம் சார் வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் அண்ணா வந்து சொன்னாங்க. சொன்னோடனே வந்து சரி நான் பண்ணிடலாம், நான் படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு இதுல வந்து ஒரு சின்ன ஒரு பயம் அல்லது ஒரு ஒரு மரியாதை என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து இதுல ஸ்டாலின் ராஜாங்கம் சார் பிளஸ் வந்து தர்மராஜ் சார், போகன் சங்கர் சார் இவங்க வந்து வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே எனக்கு வந்து லைட்டா வந்து ஒரு ஜெர்க் அடிச்சது. காரணம் வந்து எனக்கு தர்மராஜ் சார் வந்து எனக்கு வந்து ஒரு முன்னாடியில இருந்தே வந்து எனக்கு வந்து ஒரு பரிச்சயம் வந்து உண்டு. தர்மராஜ் சார் வந்து எழுதின கபாலின்னு சொல்லிட்டு கபாலி படம் ரிலீஸ் ஆயிருந்த நேரம் வந்து பியூர் சினிமா வந்து ஒரு புத்தகம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பியூர் சினிமா புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து அவர் வந்து எழுதியிருப்பாங்க. அது வழியா தான் எனக்கு வந்து தர்மராஜ் சார் வந்து அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் எழுதின நான் ஏன் தலித்துமல்ல புத்தகம் வந்து நான் அப்போ ஒரு 2018 நான் வந்து பிஜி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல வந்து நான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2020 வந்து அயோத்திதாசர் பார்ப்பனர் முதல் பறையர் வரை அப்படிங்கிற புத்தகம் வந்து எழுதியிருக்காரு. அதுல வந்து எனக்கு ஆனஸ்டா சொல்லணும்னா அதுல வந்து அவர் வந்து 3 பார்ட்டா வந்து அந்த அந்த புத்தகம் வந்து இருக்கும். பகுதி 1, பகுதி 2, பகுதி 3. எனக்கு வந்து அதுல வந்து பகுதி 1, 2 வந்து என்னால வந்து உள்வாங்கிக் கொள்ள முடிஞ்சது. பகுதி 3 வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அதுல வந்து ஒரு சிரமம் இருந்தது. அதுல வந்து ஒரு பல விதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து சார் வந்து கொடுப்பாங்க. எனக்கு வந்து அப்போ இருந்த ஏஜ்ல வந்து எனக்கு வந்து அதை வந்து உள்வாங்கிக் கொள்ள முடியல. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கட் பண்ணி ஸ்டாலின் ராஜாங்கம் சார்கிட்ட வந்தோம்னா ஸ்டாலின் ராஜாங்கம் சார் வந்து அவரோட அறிமுகம் வந்து ஒரு ஒரு ஆவணப்படத்துல வந்து சார் வந்து பேசுவாங்க. இன்னவிடபிள் அதர்ஸ் த காஸ்டிங் தமிழ் சினிமான்னு சொல்லிட்டு ஒரு ஆவணப்படம். அது வந்து ஒரு 10-12 வருடத்துக்கு முன்னாடி மதுரையில வந்து இருந்த மாணவர்களால எடுக்கப்பட்டது. அதுல வந்து ஸ்டாலின் ராஜாங்கம் சார் வந்து அதுலதான் வந்து எனக்கு அறிமுகம். அதுக்கப்புறம் 2வதா வந்து அவரோட 80களின் தமிழ் சினிமான்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து சினிமாவை பேஸ் பண்ணி சார் வந்து எழுதியிருப்பாங்க. அது வந்து நீலம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புத்தகத்தின் மூலமா அறிமுகம். அதுக்கப்புறம் 3வதா வந்து எனக்கு வந்து அயோத்திதாசர் சிந்தை மொழி அப்படிங்கிறது மூலமா எனக்கு வந்து சார் வந்து இப்போ அகைன் வந்து அவரோட ஒர்க்கை வந்து படிச்சிருக்கேன். முன்னாடி வந்து அயோத்திதாசரை பத்தின அந்த ஸ்பீச்சஸ் வந்து பேசுறது அப்படிங்கிறது வந்து அதற்கான மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப கம்மியான மெட்டீரியல்ஸ் தான் வந்து இருந்துச்சு. ஞான அலாய்சியஸ்ங்கிற திருநெல்வேலியில வந்து பாளையங்கோட்டையில இருக்கிற ஆய்வு மையத்துல இருக்கிற ஞான அலாய்சியஸ் சார் தான் வந்து அதை வந்து மொத்தமா அந்த 2 தொகுப்புகளா வந்து கொண்டு வந்தாங்க. அந்த 2 தொகுப்புகள் வந்து வந்தக்கப்புறம் வந்து தமிழ்ல வந்து ஒரு புது மெட்டீரியல் வந்து கிடைச்சிச்சு. அது வந்து ஆய்வாளர்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து பேராசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு புது விதமான ஒரு மெட்டீரியலை வந்து கையில கொடுக்குது. அது கையில கொடுத்ததுக்கு அப்புறம் அதனுடைய பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய ஆய்வுகள் வந்து வந்துச்சு. அதனுடைய இதுதான் வந்து இப்போ தர்மராஜ் சார் அண்ட் ஸ்டாலின் ராஜாங்கம் சார் இவங்கெல்லாம் வந்து நிறைய வந்து அதை வந்து ரீஇன்டர்பிரிட்டேஷன் பண்ணி எழுதிக்கிட்டே வந்து இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த புத்தகத்துல வந்து நான் வந்து பிரபு அண்ணாவே வந்து நிறைய வந்து பேசிட்டாங்க. அண்ட் தென் போகன் சங்கர் சாரும் வந்து நிறைய சொல்லிட்டாங்க. இந்த அதுல வந்து நான் சொல்லாத ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நான் ஷார்ட்டா வந்து என்னுடைய இதை வந்து முடிச்சுக்கிறேன், ஸ்பீச் வந்து முடிச்சுக்கிறேன். நந்தன் கதையை வந்து சார் வந்து இதுல வந்து ரீஇன்டர்பிரிட்டேஷன் வந்து பண்ணியிருக்காரு. நந்தன் கதை வந்து இப்ப நம்ம எல்லாருக்குமே சொல்லப்பட்டது நந்தனார் வந்து இருந்தாரு. நந்தனார் வந்து அவர் வந்து ஒரு சிவ பக்தர். அவர் வந்து சிவனை வந்து வழிபடுறாரு. அதுக்கப்புறம் தில்லைக்கு போறாரு. தில்லையில போய் வந்து அவர் வந்து இறந்துடுறாரு. இப்படிங்கிறது வந்து காலகாலமா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து தில்லை நடராஜர் கோயில்ல வந்து ஒரு செவர் இருக்கு. அந்த செவரை வந்து க்ளோஸ் பண்ணியே வந்து வச்சிருக்காங்க. அது வந்து நந்தன் வந்து வழி வந்த பாதை அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியே இருக்கு. இதை வந்து பல விதமாக வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்போ இதை வந்து அயோத்திதாசர் வந்து நந்தனார் கதையை வந்து அயோத்திதாசர் வந்து எழுதுறாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நந்தனார் வந்து நந்தன் தான், அவர் வந்து புத்தருடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு புதுசா வந்து ஒரு ரீஇன்டர்பிரேஷன் வந்து பண்றாரு. அவர் வந்து ஒரு நாட்டுடைய அரசரா வந்து இருக்காரு. அப்போ வந்து அந்த நாட்டுல வந்து ஒரு வேஷ பிராமணர்கள் அப்படிங்கிற பதத்தை வந்து அயோத்திதாசர் வந்து யூஸ் பண்றாரு. அதுல வேஷ பிராமணர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நாட்டுல வந்து ஒரு சிவாலயத்தை வந்து எழுப்பி அதுல வந்து ஒரு கங்கை வந்து ஏதோ ஒரு ஆற்றுல இருந்து நீர் வந்து வர்ற மாதிரி அந்த சிவலிங்கத்தின் மேல வந்து படுற மாதிரி செட் பண்றாங்க.
செட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதை பத்தி வந்து பூர்வ பௌத்தர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நந்தன் கிட்ட, அதாவது நந்தன் தான் வந்து அரசர், அந்த நாட்டோட அரசர், அவர்கிட்ட போய் வந்து சொல்றாங்க. அப்போ வந்து அவர் வந்து சில ஒற்றர்கள்லாம் அனுப்பி பாக்குறாரு. அண்ட் தென் இவங்க வந்து வேஷ பிராமணர்கள் தான் அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் இவரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சூழ்ச்சி பண்ணி அந்த கோவிலுக்குள்ள வந்து வர வைக்கிறாங்க. வர வச்சு அவர் வந்து ஒரு குண்டம் மாதிரி இருக்கு, அதுல வந்து இது பண்ணிடுறாங்க, அவர் வந்து இறந்துறாரு. ஸோ இந்த மாதிரியான ஹிஸ்டரிய வந்து அயோத்திதாச பண்டிதர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா திரும்ப வந்து ஒரு மறுவாசிப்பு வந்து உட்படுத்துறாரு. ஏன்னா இப்போ ஹிஸ்டரி வந்து இப்போ இந்த மாதிரி மறுவாசிப்பு பண்றதுங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்துல வந்து ரொம்ப தேவை. ஏன்னா நான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒர்க் வந்து படிச்சிருக்கேன், ராமாயணத்தின் தேடல்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அது வந்து எதிர் வெளியீடு வந்து வெளியிட்ட புக்கு. அது வந்து ஜி.என். நாகராஜன் சொல்லி கன்னடா ரைட்டர். அவர் வந்து எழுதின புத்தகத்தை வந்து தமிழ்ல வந்து கே. நல்ல தம்பின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருக்காங்க. அதுல வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கிட்டு வந்தது வந்து ராமாயணம், ராமர் வந்து இருக்காரு, அவர் வந்து ஆட்சி பண்றாரு, அதுக்கப்புறம் வந்து இலங்கைக்கு போறாரு, அதுக்கப்புறம் வனவாசம் இருக்கிறாரு, இந்த மாதிரி தான் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த உண்மை ராமாயணத்தின் தேடல்ல வந்து ஜி.என். நாகராஜ் வந்து அதை வந்து அப்படியே வேற மாதிரி ரீஇன்டர்பிரேஷன் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து இப்போ நம்ம படிக்கிற ராமாயணமும் சரி அல்லது மகாபாரதமும் சரி எல்லாமே வந்து நிறுவனமயப்படுத்தப்பட்டது, ஒற்றைத்தன்மை கொண்டது. ஆனா வந்து ஆஹ் ராமாயணம் வந்து அப்படி கிடையாது. அது வந்து எளிய மக்கள், பழங்குடி மக்கள் வந்து பேசிக்கொண்டிருந்தது. அவங்களுடைய இதுபடியே வந்து அவங்களுடைய கதையே வேற அப்படிங்கிறத வந்து அந்த புத்தகத்துல வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் இதுலயுமே வந்து அயோத்திதாசர் வந்து நமக்கு வந்து காலங்காலமா சொல்லப்பட்ட நிறைய வந்து இருக்கு. இப்ப கார்த்திகை தீபம் வந்து ஏத்துறோம். அதை வந்து அயோத்திதாசர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கார்குல விளக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இருளை விளக்கும் விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த மொழி வார்த்தைகள் மூலமா அது வந்து பிரிக்கப்பட்டது. அது மொத்தமாவே வந்து அது வந்து ஒரு மொத்த பண்பாட்டே வந்து பிரிச்சு கொண்டு போயிருக்கு. ஸோ அந்த இந்த மாதிரியான காலகட்டத்துல வந்து இப்போ இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், இப்போ சயின்ஸ்ல இருக்கிற ஸ்காலர்ஸ் வந்து தெரியும், மோஸ்ட்லி வந்து சயின்ஸ்ல இருந்தா வந்து வந்திருக்காங்க. சயின்ஸே வந்து மொத்தமா வந்து ஒரு ரீஇன்டர்பிரேஷன் பண்ணக்கூடிய ஒரு 10 வருஷமா வந்து எல்லாமே வந்து ரீஇன்டர்பிரேஷன் பண்றாங்க. இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ங்கிற ஒரு 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 கொள்கை வந்து என்ன ஆகுது அப்படின்னா சோசியல் சயின்ஸ்லயும் வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. வேதிக்ல வந்து இது இருந்தது, அது இருந்தது அப்படிங்கிறது வந்து ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி சயின்ஸ்லயும் வந்து இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறதுல சயின்ஸ்ல வந்து இப்ப சொல்லியிருக்கிறது வந்து வேத காலத்திலயும் வந்து இருந்தது, இந்த காலத்திலயும் வந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹிஸ்டரியவே வந்து ஒரு மாறி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரியான அயோத்திதாசர் வந்து நமக்கு தேவை. ஏன்னா நமக்கு வந்து நம்மளுடைய இதையும் வந்து மாற்றப்படலாம் அல்லது திரிக்கப்படலாம். அப்போ அந்த இது வந்து திரியாமல் இருக்கிறதுக்கு, மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த அயோத்திதாசரை வந்து நம்ம ஒரு கைவிளக்காக கொண்டு வந்து அதை வந்து ஒரு டிஸ்கஷனா வந்து மாத்தணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.